இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய மகத்துவமான கிருபை நம் ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறது. கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த கிருபையை நாம் பெறக்கூடிய ஒரு பாலமாய் நமக்கு தேவன் விசுவாசத்தை தந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கிருபையை அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு முதலாவது தேவையானது விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம ஒரு ஒரு சில வாரங்கள் நம்ம தியானிக்கலாம்னு சொல்லி நான் யோசித்திருக்கிறேன். ஆவியானவரின் உள்ளத்தில் வைத்த அந்த எண்ணத்தின்படி இன்னைக்கும் நம்ம எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்றது இந்த விசுவாசத்துலதான். ஆனா வேதம் பல இடங்கள்ல நமக்கு சொல்றது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எல்லாமே விசுவாசத்தை பேஸ் பண்ணிதான் வேதமே நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அப்போ இந்த விசுவாசம் என்பது அதுதான் ரூட். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவரை எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறோம் அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வெற்றியாய் முடியுமா தோல்வியாய் முடியுமா என்பது அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு இந்த விசுவாசம் ஏன் வேதம் இந்த அளவுக்கு விசுவாசத்தை இவ்வளவு ரொம்ப அது நீங்க எங்க வாசித்து பார்த்தாலும் சரி, அது காஸ்பல்லனாலும் சரி, நம்ம எபிஸ்டல்ஸ்லனாலும் சரி, எல்லா இடங்கள்லயும் இந்த விசுவாசத்தை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் நமக்கு ஏன் விசுவாசம் தேவை? இத தியானிச்சுட்டு நம்ம எந்த இடத்துல எப்படி விசுவாசிக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் மைண்ட் அளவுல இருக்கா? நம்முடைய விசுவாசம் இருதயத்திலிருந்து நம்ம விசுவாசிக்கிறோமா? மைண்ட்ல இருந்து விசுவாசிக்கிறதுனா என்ன, இருதயத்திலிருந்து விசுவாசிக்கிறதுனா என்ன? இதெல்லாம் குறித்துதான் நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாச பிரமாணம் என்றால் என்ன? இதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்க பல காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். விசுவாசம் கேள்வியினால் வரும். ஏன் இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பேசுறோம்னா, கேட்க கேட்க இந்த விசுவாசத்தை குறித்ததான இந்த சத்தியங்களை கேட்க கேட்கதான் நமக்குள்ள பக்தி விருத்தி அடையுமாம். அப்போ கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாக நம்ம எதை பேசணும்? விசுவாச வார்த்தைகளை, விசுவாசத்தை குறித்து நம்ம கேள்விப்பட நாம் அவருக்குள்ள நம்ம நிலைநாட்டப்படுவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய பயம், கவலை, சந்தேகம் இது எல்லாம் நம்மை விட்டு விலகும். அதனால இப்போ சொல்ல போற தியானிக்க போகிற இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான தேவையான வார்த்தைகள். அதனால உங்க இருதயத்தை எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து ஒதுக்கிட்டு சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போ ஏன் விசுவாசம் தேவை? ஏன் வேதம் விசுவாசத்தை இவ்வளவு பிரதானமா சொல்லிக்கொண்டே இருக்கிறது? விசுவாசம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுகிற ஒரு இன்ஜின் மாதிரி இருக்குதாம். ஒரு ஒரு வாகனத்துக்கு இன்ஜின் இல்லைன்னா அது ஓட முடியாது. அது போல கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியோடு ஓடுவதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. முதலாவது ஏன் விசுவாசம் தேவை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, தேவனோடு உறவாடுவதற்கு முதலாவது விசுவாசம் தேவை. இன்னைக்கு தேவன் ஒருவர் உண்டுன்னு விசுவாசிக்கிறோம்னா அவர் நமக்காக செயல்படுகிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டுமாம். எபிரேயர் 11:6 பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கடினம் அப்படி போடல. என்ன போடப்பட்டிருக்கு?
கூடாத காரியம், இம்பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது முடியவே முடியாதாம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனை நம்முடைய 5 சென்சஸ்ல என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. அவர் காணக்கூடாத தேவன். அவர் அதரிசனமானவர். காணக்கூடாத, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இன்றைக்கு நம்முடனே கூட வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்றாலும் நம்முடைய ஐம்புலன்களால் அவரை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. தேவனோடு கூட நம்ம எப்படி உறவுல இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கிறத வச்சு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நம்ம நம்புகிறதை வைத்து, அதை வச்சு, அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. தேவனை சென்றடையக்கூடிய ஒரே பாலம், அதுதான் நான் சொன்னேன், தேவனை சென்றடையக்கூடிய ஒரே பிரிட்ஜ் விசுவாசம் மாத்திரமே. நீங்க எவ்வளவுதான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாலும், எத்தனை ஃபாஸ்டிங் இருந்தாலும், எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும், எத்தனை கன்வென்ஷனுக்கு போனாலும், எத்தனை கான்ஃபரன்சஸ்க்கு போனாலும், உங்களுக்குள்ள பயமும் சந்தேகமும் இருக்கும் என்றால் இன்னமும் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியவும் இல்லை, தேவன் மேல விசுவாசமும் இல்லை என்பதுதான் அதன் அர்த்தம். வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்பா, இந்த பிரச்சனை எப்படி இருக்கு, இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன், இதை நீங்க நிச்சயமா எனக்கு நன்மையாய் முடித்து தருவீர் என்கிற விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கேட்டதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஒண்ணு விடாம நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கு தேவை விசுவாசம். தேவனோடு உறவாடுவதற்கு விசுவாசம் தேவை. இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா அவரோடு கூட உறவாட முடியாது. நம்ம ஏதோ ஒரு சடங்காச்சாரமா, ஒரு ட்ரெடிஷனா நம்ம ஜெபம்னு சொல்லி ஒண்ணு செய்வோம். மணிக்கணக்கா ஜெபம்லாம், ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் அடிக்கிக்கிட்டே போவோம். அழுதெல்லாம் நம்ம என்னெல்லாமோ சொல்லி முயற்சி பண்ணி எப்படியாவது அவர் என் ஜெபத்தை கேட்கணும்னு முயற்சி பண்ணுவோம். ஆனா ஒன்ன விசுவாசித்து நம்ம ஜெபத்துக்கு போகவே மாட்டோம். நான் அவர்கிட்ட போறேன், என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார் அப்படிங்கிறத நான் அறிந்து நான் போகிறேங்கிற இடத்துல நம்ம போகலைன்னா நாம் எப்படி அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு சொல்றாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன் வல்லமைன்னு சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பல இடங்களில அவர் சொல்றாரு, நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்ற, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஏன் அப்படி சொல்றாரு? ஒரு வார்த்தை சொன்னாலே நடக்கும்னு சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். அவர் இயேசு அந்த இடத்துக்கே போக வேண்டாம், ஆனா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கே அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அவன் விசுவாசித்தான். இன்றைக்கு காலகாலமா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை பேருக்கு பயம், கவலை, ஐயோ இது இப்படி நடந்துருமா, அது அப்படி நடந்துருமா? எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு கூட உறவுல இருக்கிறோம்? நம்ம அவரை விசுவாசிக்கிறோம்னா அவரோடு கூட உறவுல இருப்போம். நம்ம விசுவாசிக்க முடியலன்னா உறவுல இல்ல, ஏதோ பெயருக்கு சடங்காச்சாரமா ஜபோன்னு சொல்லி ஒண்ணுக்குள்ள மாட்டிட்டு அதுலயே என்னத்தையோ பேசினதையே பேசிட்டு ரிப்பீட்டட் வெயின் கான்வர்சேஷன்ஸ் தான் அங்க இருக்கும். ஒன்றுக்கும் உதவாத வார்த்தைகள் தான் அங்க இருக்கும். இருதயத்துல இருந்து நம்ம விசுவாசிக்கிறோம்னா தைரியமா அப்பாட்ட போவோம், தைரியமா நம்முடைய காரியங்களை சொல்வோம், தைரியமா தேவ சமூகத்துல நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி வருவோம். அப்போ தேவனோடு உறவாடுவதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஏன் வேதம் அந்த விசுவாசத்தை குறித்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கு? நீங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னாலே அந்த விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாப்பீங்கன்னா அவங்க சூழ்நிலையை
பார்க்கிறவர்களாய் இருக்கவே மாட்டார்கள். அவங்க எதை தான் பார்ப்பாங்க? அவரை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. நம்ம கண்ணு ஒரு கடிவாளம் போட்டது போல அங்க இங்க பார்க்காதபடி அவரை மாத்திரமே பார்த்து ஓடுகிறதற்கு பெயர்தான் விசுவாசம். சரி, முதல்ல விசுவாசம் ஏன் தேவைனா, தேவனோடு உறவாடுவதற்கு நமக்கு என்ன தேவையா இருக்குது? விசுவாசம் தேவையா இருக்குது. அடுத்தது, நமக்கு நம்ம லைஃப்ல என்ன நடக்க போகுது நமக்கு ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எதுவும் நமக்கு தெரியாது. ஒருவேளை ஆவியில நம்ம டீப்பரா அவருக்குள்ள ரூட் ஆகி போனோம்னா ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனா அந்த இடத்துக்கு வராதவர்களுக்கு ஒரு எல்லை வரைக்கும் தான் நமக்கு தெரியும். நிகழ்காலத்தை நமக்கு பிரதானமா நமக்கு பார்க்க தெரியும். எதிர்காலம் நம்முடைய கட்டுப்பாட்டு இல்ல, அது தேவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. வசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம கண்கள்னால பார்க்கிற காட்சி நமக்கு போதுமான காரியத்தை இன்னும் வெளிப்படுத்தல. இந்த விசுவாசம் அந்த கேப்பை என்ன செய்து ஃபில் பண்ணுது. அப்போ முதலாவது, தேவனோடு உறவாடுவதற்கு நமக்கு என்ன தேவை இருக்குது? விசுவாசம் தேவையா இருக்குது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஃபுல் அந்த அந்த எந்த காரியம் நமக்கு நடக்கும், ஆண்டவர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், அதை எப்படி செய்ய போகிறார், எதுவுமே நமக்கு முழுசா நமக்கு தெரியல. ஆனா அவர் நமக்கு நன்மை செய்வாருங்கிறத நமக்கு அறிஞ்சிருக்கிறோம். ஆனா கூட நம்ம தரிசித்து நடவாமல், நம்ம பார்க்கிறத வச்சு நம்ம நடக்காம விசுவாசித்து, என் தேவன் என் கூட இருக்கிறார்னா என்னுடைய பாதை அது பிரகாசமாய்த்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். அப்போ யதார்த்தம் முழுமையா தெரியாததுனால நமக்கு என்ன தேவையா இருக்கு? விசுவாசம் தேவையா இருக்குது. தேவனோடு உறவாட விசுவாசம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாததுனால நம்ம வாழ்க்கை நிச்சயம், தாவீது சொல்றாரு, நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்துல நான் நிச்சயம் நன்மையை காண்பேன். என் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் நிச்சயமாக நன்மையை காண்பேன். இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? இன்றைக்கு 2 காரியங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். இதை உங்க இருதயத்துல ஆழமா பதிக்கணும். தேவனோடு கூட உறவாடுவதற்கு விசுவாசம் தேவை. நமக்கு இன்றைக்கு தரிசித்து நடக்கும்போது பல காரியங்கள் நமக்கு புரியாது, தெரியாது. ஆனா விசுவாசிக்கிறவர்களுக்கு அவங்க எல்லாமே எதைதான் பார்ப்பாங்க? நன்மையால் தன் வாழ்க்கையை தேவன் நிரப்புகிறதை அவர்கள் பார்க்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு ஆண்டவர் சொல்றாரு. கூடாத காரியம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் முடியும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், ஏன் விசுவாசம் தேவை அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. வாசிக்கலாம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவன் கிருபையை நமக்கு அளவில்லாமல் தந்திருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கிருபை பெற்றவர்கள். மரியாளை பார்த்து அந்த தூதன் சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க. இன்றைக்கு பரலோக நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லுது, நம்ம எல்லாரும் கிருபை பெற்றவர்களாய் பார்க்கிறது. அவளை பார்த்து சொல்லு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கிருபை பெற்றவர்களுக்கு அவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். இன்றைக்கு நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்களா இருக்கிறோம்னா, இந்த கிருபைய எப்படி சுதந்தரிக்க முடியும்? விசுவாசத்தின் மூலமாகத்தான். இந்த கிருபையில் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் கிருபையை தர்றாரு, ஆனா விசுவாசம் அதை நம்முடையதாய் மாற்றுகிறது. அந்த கிருபைய நமதாக்கி கொள்ளுகிற ஒரு வேலையை செய்வதுதான் விசுவாசம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம், இப்ப நம்ம எல்லாருக்கும் குடி தண்ணீர் நமக்கு வீட்டுக்கு வருது. கவர்மெண்ட் நமக்கு குடிக்கிற தண்ணி கொடுக்குது. ஆனா இந்த எல்லாருக்கும் குடி தண்ணீர் வருது. ஆனா அந்த டேப்பை திறந்தாதான் நம்ம வீட்டுக்கு அந்த தண்ணி வருமே தவிர, டேப்பை திறக்காம எனக்கு கிருபை இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல, தேவன் அதை தரல இதை தரலன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அரசாங்கம் தண்ணி தருது, அரசாங்கம் கரண்ட் தருது. இன்னைக்கு சுவிட்ச போட்டாதான் லைட் எரியும். சுவிட்ச் போடாம எங்க வீட்டுல கரண்டே இல்ல அப்படின்னு சொன்னா அது உண்மையா, நிஜமா அப்படின்னு பார்த்தா இல்ல. கவர்மெண்ட் கரண்ட் தருதா, கவர்மெண்ட் தண்ணி தருதா, அது நிஜம்தான். ஆனா நம்ம விசுவாசம் என்கிற சுவிட்ச ஆன் பண்ணணும். விசுவாசம்ங்கிற டேப்ப திறந்தாதான் கிருபை நம்ம வாழ்க்கையில ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அந்த கிருபையில எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. வானத்துக்குரிய பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த கிருபையில் அடங்கி இருக்கிறது. இந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவையா இருக்குது? விசுவாசம் தேவையா இருக்கிறது. கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, கிருபைக்குள்ள போகணும். அவருடைய அளவற்ற கிருபைக்குள்ள நம்ம போகணும். இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எதை குறிச்சும் நீ கவலைப்படாத, உன் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் கிருபை பெற்றவங்க. கிருபை பெற்றவர்கள் தேவை நீங்க நினைச்சா அது கிடைக்கும். எப்போ நீ என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்குள் நான் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார், என் தேவையை குறித்து நான் கவலையே பட வேண்டியது இல்லைங்கிற இடத்திற்கு அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்னா அந்த கிருபை உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கும். வசனம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவிலே கிருபையும் சமாதானமும் பெருகும். 2 பேதுரு 1வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவரை அறிகிற அறிவு தருதான். அவர் அறிகிற அறிவுல கிருபை பெருகுது. இந்த கிருபை பெருகிறதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு, விசுவாசம். அவர் மேல நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன், அவருடைய கிருபைய மேல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்ப உணர்றோமோ, அவர் 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 கிருபையினால் நிறைந்தவர், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோவான் 1ல பார்க்கிறோம், அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த கிருபையே நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்குது. அந்த கிருபைக்குள்ள நான் இருக்கிறேன்னா இன்றைக்கு நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? இந்த கிருபையில பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நம்ம எதன் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறோமாம்? விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கலன்னா நம்ம என்ன செய்யல? உண்மையாவே தேவனை நம்பலன்னு அர்த்தம். அப்போ தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. எல்லா ப்ரொவிஷனும் இருக்கு, எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதாம படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவனுக்காக உண்டாக்கிதான் ஆதாம உலகத்துக்கு அனுப்புறாரு. இன்னைக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் உலகத்துல சிருஷ்டித்துதான் நம்மையும் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறாருன்னா, இந்த கிருபையை உணர்கிறவர்கள்,
விசுவாசத்தின் மூலம் கிருபையை பெற்று கொண்டவர்களுக்கு எல்லாம் தானா கிடைக்கும். எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், ஸ்ட்ரகிள்குள்ள போக வேண்டாம். அவர் செய்ய நினைத்தது, அவர் நமக்கு கொடுக்க நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. அப்போ ஃபெய்த் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நமக்கு தருகிற காரியமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்றோம். ஏன் விசுவாசம், எதுக்காக விசுவாசம், இந்த விசுவாசத்தை நம்ம பெற முடியலையே, நம்ம நம்ம இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது, என்னுடைய விசுவாசம் எந்த லெவல்ல இருக்கு, இதெல்லாம் நிறைய நேரம் நமக்கு கேள்விக்குறிகளா இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மத்தேயு 6ல சொல்லப்பட்ட வார்த்தை, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், ஏன்னா நீங்க கிருபை பெற்றவர்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க மனசுல நினைச்சது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏன்னா நீங்க கிருபை பெற்றவர்கள். அந்த கிருபையே உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அந்த கிருபைக்குள்ள நீங்க வாசம் செய்றீங்க. இதை எப்படி விசுவாசத்தின் மூலம் இந்த கிருபைக்குள்ள நீங்க இருக்கிறத எந்த அளவுக்கு உணர ஆரம்பிக்கிறீர்களோ, நீங்க உறவுக்காக தான் தேவனை தேடுவீங்களே தவிர தேவைக்காக அவரை தேட மாட்டீர்கள். அது என்ன பலவீனத்திலிருந்து விடுதலையா இருக்கலாம், உங்களுடைய பண பிரச்சனைகளுக்கு தேவைக்கு உங்களுக்கு அதை சுதந்திரிக்கிறதுக்கா இருக்கலாம். என்ன தேவையா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும், நான் கிருபை பெற்றவள், கிருபையே என்னோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு எல்லாம் கிடைக்குங்கிற விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதும். நீங்க நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்கிற தேவன் உங்களுக்காக அதை நிச்சயம் கொடுப்பார், அதை செய்து முடிப்பார். 3 காரியங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். தேவனோடு உறவாடுவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. யதார்த்தம் நமக்கு தெரியாததுனால தேவனிடத்துல இருந்து நம்ம அந்த எல்லைகள், நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் நன்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. அடுத்ததா ஏன் விசுவாசம் தேவை அப்படின்னா, நம்முடைய ஃபியர், ஆங்ஸைட்டி, இதையெல்லாம் மேற்கொள்ளுவதற்கு விசுவாசம் தேவை. பயத்தையும் அந்த அன்ஸ்டெபிலிட்டி, ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மை, இதை மேற்கொள்வதற்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. திடீர்னு புயல் வருது, திடீர்னு ஒரு ஒரு மனுஷர் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், திடீர்னு ஒரு மனுஷ வார்த்தை உங்களுக்கு எதிரா வரலாம், திடீர்னு ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு எதிரா வரலாம், திடீர்னு உங்களுக்கு வேலையில ஒரு பிரச்சனை ஏற்படலாம், திடீர்னு வேலையில உங்களுக்கு எதிராய் உங்களை சில மனிதர்கள் செயல்படலாம், உங்களுக்கு எதிராய் திட்டங்கள் தீட்டப்படலாம். ஆனா ஒண்ணு புரியணும், ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இப்ப வசனம் என்ன சொல்லுது? உறுதியாய் பற்றி கொண்ட மனது. இன்னைக்கு இது இல்லாததுனாலதான் சண்டை, பிரச்சனை, குழப்பம். ஐயோ, நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி யாரையாவது பேசி ஜெயிச்சு நம்ம யாரையாவது கண்ட்ரோல் பண்ணி இந்த காரியத்தை அவங்கள்ட்ட இருந்து நம்ம மாற்றிடலாம், இப்படியெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம்னா ஒண்ணு புரியணும், நீங்க இன்னும் தேவன் மேல விசுவாசமே இல்ல. சும்மா ஆக்டிங் தான். தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிற மாதிரி நம்ம வேஷம் போடுறோம். உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சில நேரங்கள்ல ரொம்ப புயல் அடிக்கும் போது நம்மையே அறியாம சின்ன சின்ன பயங்கள் நேரிடலாம். ஆனா அதையும் தேவன் நமக்காக மாற்றுவார். ஆனா எப்பவுமே பயந்து, எப்பவுமே கவலைப்பட்டு, எப்பவுமே மக்களோடு கூட போராடி, எப்பவுமே சண்டை, எப்பவுமே குழப்பம், இப்படிப்பட்ட மனநிலையில நம்ம இருக்கிறோம்னா ஒண்ணு புரியணும், உண்மையா நீங்க தேவனை விசுவாசிக்கவில்லை. இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்க ஹார்ட் எப்படி இருக்கு? உங்க ஹார்ட்டை பொறுத்துதான் உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும். விசுவாசம் இல்லைன்னா அந்த இடத்துல நிச்சயமா என்ன இருக்கும்? பயம் இருக்கும்.
அப்போ விசுவாசம் நம்முடைய உள்ளத்தை நிலையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நங்கூரம். ஒரு கப்பலுக்கு எப்படி நங்கூரம் தேவையோ அது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். சூழ்நிலைகளை பார்த்து அசையாதபடி, ரிப்போர்ட்ஸை பார்த்து அசையாதபடி, மனுஷர் பேசுறது, டாக்டர்ஸ் பேசுறது, டாக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட், மனுஷ பேசுற வார்த்தை, மனுஷன் உங்களுக்கு குறித்து சொல்லுகிற அவன் கொடுக்கிற ஐடென்டிட்டி, இதுல நீங்க அலசடி பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா ஒண்ணு புரியணும், தேவன் மேல நமக்கு இன்னமும் விசுவாசம் இல்லை. அவர் செய்து முடித்த செயலின் மேல் விசுவாசம் இல்லை. வசனம் சொல்லுது, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நமக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறதாம். நம்ம எப்படி கிருபையை அறிந்திருக்கிறோம்? சத்தியத்தின்படி தேவ கிருபையை நம்ம அறிஞ்சிருக்கிறோம்னா நிச்சயம் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்யும். அவர் சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்னா நம்ம அதை உட்கொள்ளணும். என்னுடைய அததான் நேற்று எப்பமோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் நமக்கு இப்போ நம்ம குக் பண்றோம், எல்லாம் ரெடி பண்ணி டேபிள்ல கொண்டு வைக்கிறோம். நம்ம வீட்டுல உள்ளவங்களும் நாமளும் அதை சாப்பிட்டாதான் அதுக்குரிய பலன். அவர் முடிச்சிட்டாருன்னு சொல்றதுக்கு பதிலா, அப்பா எனக்கு இதெல்லாம் முடிச்சிட்டாரு, நான் அதை உட்கொள்ளுகிறேன். எப்போ நம்ம ஆத்துமாவில அவர் செய்து முடித்தவர்களை நம்ம உட்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, அதை ஜீவனாய் உட்கொள்ளுகிறோமோ, அதை நிஜமாய் நம்ம உட்கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் அது பலன் தருமே தவிர அவர் செஞ்சு முடிச்சிட்டாருங்கிற அறிவு நமக்கு பலன் தராது. அதை நான் உட்கொள்ளுகிறேன், என்னுடைய ஆத்துமாவில நான் அதை உட்கொள்றேன். என்னுடைய ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்கள் அது நிஜம் அல்ல, அது எல்லாம் பொய், அது எல்லாம் மாயை. அவங்க சொல்றது, இவங்க சொல்றது, ரிப்போர்ட் சொல்றது, இது எல்லாமே மாயை. என் தேவன் எனக்காக சிலுவையில் செய்து முடித்தவை அது மாத்திரமே நிஜம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என் பாவம் அவர் சரீரத்துக்குள்ள போயிருச்சுன்னா எனக்கு வியாதி கிடையாது. என் வியாதியும் அவர் சரீரத்துக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. என் தரித்திரம் அங்க டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. இதை யார் ஒருவர் உண்மையாய் உட்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வெற்றியை பார்ப்பாங்க. இத மூல அறிவுல இருந்து, ஆமா எனக்கு முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு மூல அறிவுல இருக்கிறவங்க இதை பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க எப்பவுமே பயத்துலதான் இருப்பாங்க, எப்பவுமே குழப்பத்துலதான் இருப்பாங்க, எப்பவுமே அவங்க இருதயம் ரெஸ்ட்லெஸ்னஸ்ல தான் இருக்கும். என் அப்பா முடித்திருக்கிறார், என் கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார், என்னுடைய பலவீனங்களையும் நோய்களையும் அவர் சுமந்திருக்கிறார். நான் ஏற்கனவே அதான் சொல்ல, ஒரு பொருளை நம்மகிட்ட இருந்து கொடுத்துட்டோம்னா அது நம்ம கிட்ட கிடையாது. அதே போலதான் நம்ம வியாதி அவர் என்ன செஞ்சுட்டாரு? எடுத்துட்டாருன்னா அந்த வியாதி எப்படி நம்ம சரீரத்துல இருக்க முடியும்? அந்த தரித்திரம் எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியும்? இதை உணர்கிறோமா? உணர்கிற இடம் தான் உட்கொள்ளுகிற இடம். நம்ம உணவை எப்படி சமைச்சு முடிச்சு டேபிள்ல வச்சு உட்கொள்றோம்னு சொல்றோம்ல, அந்த உட்கொள்ளுகிற இடம் தான் உணர்கிற இடம். எவன் ஒருவன் தேவனை உணர ஆரம்பிக்கிறானோ, அவர் செய்து முடித்த காரியங்களை அறிந்து உணர்கிறானோ, அவனுக்கு எல்லாம் சாத்தியமாகிறது. இன்றைக்கு நம்ம ஹார்ட் எப்படி இருக்கு? நீங்களே யோசித்து பாருங்க. எதை உட்கொண்டு கொண்டு இருக்கிறீங்க? உங்க ஐம்புலன்கள்ல இருந்து வருகிற ரிப்போர்ட்ஸை உட்கொள்றீங்களா? இல்ல தேவனையும் அவர் செய்து முடித்த செயல்களையும் அவருடைய வார்த்தையையும் உணர்வு பூர்வமாய் உட்கொள்ளுகிறீர்களா? உங்க உணர்வுகள்ல அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறீர்களா? உங்க உணர்வுகள்ல அவர் செய்து முடித்த செயலை உட்கொள்ளுகிறீர்களா? இதை உட்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பலனை பார்க்க முடியும். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும். அவரை ரியலா பார்க்கிறோமா? இன்னைக்கு நான் பேசுற சத்தத்தை ரியலா நீங்க கேக்குறீங்க, நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை தெளிவா கேட்க முடியலனால, ஐயோ அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, உண்மையிலே தேவன் இருக்கிறாரா, இந்த சூழ்நிலையில அவர் செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா?
அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம அவரை தேடிட்டோமா, நமக்கு அவர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்குதா? அப்படி இருந்தா நம்ம இருதயம் எப்பவும் சமாதானத்துல இருக்கும். பயம் இருக்காது, கவலை இருக்காது. வார்த்தைய மாத்திரம் சிந்திப்போம், வார்த்தைய மாத்திரம் இருதயத்துல இருந்து விசுவாசித்து அறிக்கை செய்வோம். நீங்க பேசுறது சிருஷ்டிக்கப்படும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த நாவு நான் லிட்டரலா வாயில இருந்து பேசுறது இல்ல, இருதயத்தில இருந்து விசுவாசித்து, இருதயத்துக்கு ஒரு நாவு இருக்கிறது, ஒரு வாய் இருக்கிறது. இந்த இருதயத்திலிருந்து நீங்க எதை பேசுறீங்க? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய இருதயமும் இந்த காணக்கூடாத உலகமும் என்ன செய்திருக்கு? அட்டாச் ஆயிருக்கு. இந்த இருதயத்துல நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ காணக்கூடாத உலகத்துல அது உண்டாகும். இருதயத்தில இருந்து நீங்க சிலுவையில முடித்த காரியத்தை நான் நிஜமாய் பார்க்கிறேன்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்தினருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவது நிச்சயம். வியாதிகள் நீங்குவது நிச்சயம். சூழ்நிலை எதிரா இருக்கலாம், சூழ்நிலைய பார்க்க வேண்டாம், சிம்டம்ஸ பார்க்க வேண்டாம், ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டாம், உங்க பினான்சியல் உங்களுடைய டெபாசிட்டை நீங்க பார்க்க வேண்டாம். அவர் என்ன செய்திருக்கிறார்? நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரராயிருக்கிறாராம். ஆபிரகாமின் ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்காக அவர் சாபமாகி இருக்கிறார். இதெல்லாம் உணர்கிற இடத்துக்கு நம்ம வருவோம்னா நிச்சயமாய் நாம் விடுதலையை பார்க்க முடியும். அது இல்லாம இந்த பயம் நமக்கு நீங்கணும்னா அதற்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அடுத்ததா, நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கம், ஒரு எய்ம், விசுவாசம் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு இடத்துக்குள்ளே முடங்கி போய் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு முடங்கிடுவோம். புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு பயப்படுவோம். இப்போ ஆபிரகாம பார்க்கிறோம், வாசிக்கலாம். எபிரேயர் 11:8. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒருவேளை ஆபிரகாம் பயந்து அவன் இருந்த இடத்துல இன்றைக்கு இருந்திருப்பான் என்றால், இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தகப்பன் என்கிற பட்டம் அவனுக்கு கிடைச்சிருக்காது. இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததின்னு நம்ம எல்லாம் அழைக்கப்படுறோம்னா அதற்கு காரணம் அவனுடைய விசுவாசம். விசுவாசத்தினால் அவன் கீழ்ப்படிந்து அவன் அங்கே செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் இல்ல அப்படின்னா அவனுக்கு என்ன இல்ல? இன்றைக்கு இந்த அளவுக்கு ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாக மாறி இருக்க மாட்டான். விசுவாசம் இருந்தாதான் நமக்கு எந்த டீடைல்ஸ் அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியவே வேண்டாம். ஆண்டவர் ஒண்ணு சொல்லிச்சாருன்னா நான் போவேன். ஒரு பெரிய நோக்கத்துக்காக, அதனுடைய டீடைல்ஸ் எதுவுமே தெரியலன்னா கூட அதுல காலடி எடுத்து வைக்க முடியும். விசுவாசம் இல்லைன்னா ஒரு இடத்துல முடங்கி போய், ஆபிரகாம் அப்படி முடங்கி போய் இருந்தாருன்னா இன்றைக்கு இந்த வேதாகமத்துல அவருடைய பேரே இடம்பெற்றிருக்காது. இன்னைக்கு துணிஞ்சு ஆண்டவர் என்கிட்ட இந்த வார்த்தையை பேசுறாரு, ஒரு தரிசனம் எனக்கு இருக்குது, துணிஞ்சு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இறங்க மாட்டோம். இன்றைக்கு துணிவாய் நம்முடைய காலடி எடுத்து வைக்கிறோம் என்றால் அதற்கு விசுவாசம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறுவதற்கு போல்டா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்க வேண்டும். இல்லைன்னா பயந்து ஒளிஞ்சு, ஐயோ இது எப்படி நடக்கும், இதெல்லாம் இவ்வளோ பெரிய காரியம், இது எப்படி நடக்கும்?
சமீபத்துல இத சொல்லும்போது அக்கா ஒரு நம்ம இதுக்கு இன்னைக்கு அக்கா பிரேயருக்கு வரல, அவங்களுடைய டெஸ்டிமனியை நான் கேட்டேன். அவங்க ஷேர் பண்ணாங்க. அவங்க ஸ்ரீலங்கால இருந்து கனடாக்கு போய் அவங்க அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல எஸ்டாப்ளிஷ்டா எப்படி மாறினாங்கன்னு அவங்க சாட்சி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவங்க ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் அவங்களால செய்ய முடியாத அளவுக்கு, யோசித்து செயல்படக்கூடிய அளவுக்கு முடியாத ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அப்போ எல்லாருமே நீ எப்படி துணிஞ்சு இந்த ப்ராஜெக்ட எடுத்த அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கொஸ்டின் பண்றாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எப்படி உன்னால இதை செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததா, என் அப்பா என் கூட இருக்கிறாருன்னா நான் இதை சக்சஸா முடிக்க முடியும். அப்போ ஒன்னே ஒண்ணு அவங்க ஆண்டோட்ட சொன்னாங்களா, அப்பா இது உங்களால முடியும், ஏன் பலன்ல நான் இதை எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஆண்டோட்ட பேசிட்டே இருக்கிறாங்களாம். அப்பா நீங்க எனக்கு இதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தாங்க, இதை நான் எப்படி செய்யணும், இதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இதை நான் கரெக்ட் டைம்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எனக்கு கற்றுத்தாங்க, நான் இந்த உலகத்தில் உள்ளவள் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துல பேசிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு படுத்திருக்கிறப்போ அவங்களுடைய விஷன்ல, அவங்களுடைய ட்ரீம்ல தேவன் அப்படியே அவங்களுக்கு அதை காண்பிச்சாராம். எப்படி எப்படி செய்யணும், எப்படி எப்படி. உடனே அவங்க கணவரை எழுப்பி நான் சொல்றதை அப்படி எழுதுங்க, அப்படி வரைங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அப்படியே அவங்க எழுதி வரைஞ்சு அதை அப்படியே அந்த காரியத்தை அவங்க பிசினஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணாங்களாம். அந்த பிசினஸ் கொடுத்தவங்க சில நாட்கள் கழித்து வந்து பார்க்கும்போது இவங்க செய்த அந்த மாற்றங்கள், அந்த அந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அந்த காரியத்தை ரொம்ப சக்சஸா செஞ்சு முடிச்சாங்களாம். அவங்களுக்கு பெஸ்ட் விமன் அண்ட் ஆண்டர்பிரனர்னு ஒரு அவார்டு கூட அந்த தேசத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதாம். எப்படி இது சாத்தியமானது? அவங்க ஒருவேளை இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்க முடியாது. விசுவாசம், என் தேவன் எதை எனக்கு கொடுக்கிறார்னா அதை செயல்படுத்தக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் தேவன் எனக்கு தருகிறார் அப்படிங்கிற ஃபெய்த்ல அவங்க காலடி எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு அந்த தேசத்துல ஆண்டவர் அவங்களை நிலைநாட்டி இருக்கிறார். ஒரு அந்நிய தேசம், எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். இன்றைக்கு இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? அவர் உன்னை சொல்லிட்டாருன்னா துணிஞ்சு அதை செய்யறோமா? ஐயோ இது எப்படி ஆகும், அப்படி ஆகுமா, ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆனா இது நடக்குமா நடக்காதா, எத்த குறிச்சும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம நோக்கம் நிறைவேறுவதற்கு, நோக்கத்தோடு வாழுவதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அவ்வளவுதான். நீ அங்க போய் உனக்கு என்ன நடக்கும், எந்த காரியத்தையும் ஆண்டவர் சொல்லல. ஆனால் விசுவாசித்து, விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்து அந்த தேசத்துக்கு போகிறான். மிகப்பெரிய சீமானாய் ஆபிரகாம் மாறினதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா எதற்காக விசுவாசம் நமக்கு தேவை? தாமதங்கள், சோதனைகள், இதை தாங்குவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது. பல நேரங்கள்ல நமக்கு சில காரியங்கள் தாமதமாகலாம், அதற்காக அது நிறைவேறாமல் போகும் என்பதில் என்ன கிடையாது, அது உண்மையே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய ஏஜ், இப்போ அவளுக்கு அத்தனை வருஷம் தாமதம், இப்போ அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. தாமதம் தான், ரெட்டை பிள்ளைங்க அவளுக்கு பிறந்திருக்கு ஒரு 2-3 டேஸ் பேக். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. தாமதங்கள், ஆனா அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். வாசிக்கலாம், யாக்கோபு 1:3. யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு எதை உண்டாக்குதாம்? பொறுமையை உண்டாக்குகிறது. தாமதம் ஆக 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 நம்ம விசுவாசத்துல நிக்க 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 இந்த விசுவாசம் நமக்கு பெரிய ஒரு பலனை தருகிறது, ஒரு தாங்குகிற சக்தியை நமக்கு கொடுக்குது, ஒரு பவரை நமக்குள்ள கொடுக்குது. இந்த பவர் நமக்கு இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன செஞ்சிருவோம்? பாதியிலே நம்ம பின்வாங்கி போயிருவோம். இன்னைக்கும் டிலேஸ் இருக்குதா? மனம் தளரவே தேவையில்லை. நீங்க யாரை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒண்ணுமே கிடையாதுன்றாரு. எதை குறிச்சு கவலைப்படணும்? எதை குறிச்சு பயப்படணும்? நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும்னா, இந்த தாமதத்தின் காலம்தான் நம்மை உருவாக்குகிற காலம், நாம் பலப்படுகிற ஒரு காலம். இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு எதை உண்டாக்குது? பொறுமையை உண்டாக்குதான். அதனால அதை சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் எதற்கெல்லாம் தேவை நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததா விசுவாசம் எதற்கு தேவை அப்படின்னா, சூழ்நிலையை விட சத்தியத்தை நம்புவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு வியாதி பெருசா தெரியலாம், நம்ம கடன் பெருசா தெரியலாம், நம்முடைய போராட்டங்கள் நமக்கு பெருசா தெரியலாம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய தழும்புகளினால் குணமாகி இருக்கிறாய், உன் தரித்திரத்தை நான் சுமந்திருக்கிறேன், உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினையை நான் சுமந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நம்ம எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த சூழ்நிலையை விட சத்தியத்தை நம்ம நம்புறோமா, இல்ல சூழ்நிலையை பெரிதாக பார்க்கிறோமா? வசனம் சொல்லுது, தேவன் ஒருவரே சத்தியப்பரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. அவர் ஒருவரே சத்தியப்பரர். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமும் ஜீவனும் உள்ளது. அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அதை தவிர மத்த எல்லா வார்த்தைகளும் அது பொய். மனிதன் சொல்ற ரிப்போர்ட், மனிதன் கொடுக்கிற வார்த்தைகள், மனிதன் உங்களை குறித்து பேசுற வார்த்தை எல்லாமே பொய்ங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம இருதயம் எப்பவும் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். இன்னைக்கு அவர் உங்களை சொல்றாரு, நீ பிள்ளைங்கிறாரு. மனுஷன் உங்களை சொல்லலாம், நீங்க ஒன்றுக்கும் உதவாதவர்கள்னு சொல்லலாம். நீங்க தேவனை சத்தியபரராக பார்ப்பீங்கன்னா நீங்க பிள்ளைங்கிற ஸ்தானத்துல எப்படி இருப்பீங்க? தைரியமா இருப்பீங்க. மனுஷன் கொடுக்கிற ஐடென்டிட்டி உங்களுக்கு பெருசா தெரியாது. இன்றைக்கு இந்த சூழ்நிலையை விட சத்தியத்தை நம்புறோமா? சூழ்நிலையை பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறோமா? மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமா? யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம கண்கள் பார்க்கிறத விட தேவன் சொன்னதை பெரிதாக பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். அதை சூஸ் பண்றோம். என்ன வேணாலும், எந்த சூழ்நிலை வேணாலும், எனக்கு என்ன ரிப்போர்ட்டை வேணாலும் கொடுக்கலாம். அது என்னுடைய பிசிக்கல் ஐஸ் பாக்குறது, என்னுடைய சென்சஸ் பாக்குறது, அது நிஜம் அல்ல. உங்க சென்சஸ் ஃபீல் பண்ணுகிற எதுவும் நிஜம் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு எப்ப வர்றீங்களோ அப்ப நீங்க சத்தியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த சென்சஸ் கொடுக்கிற காரியங்களை நிஜமாய் பார்க்கிற வரைக்கும் நீங்க சத்தியத்தை நம்ப முடியாது. ஐயோ, அவங்க இப்படி சொல்றாங்களே, இவங்க இப்படி சொல்றாங்களே, இது இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த சிம்டம். இங்க 5 சென்சஸ பிரதானமா பார்க்கிற வரைக்கும் சத்தியத்தை உங்களால் நம்ப முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. இந்த பழைய மனுஷன், முதல் ஆதாம், அதுதான் பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனுடைய செய்கைகள் என்ன அப்படின்னா, அவன் எப்பவுமே 5 சென்சஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அதை களைந்து போடும்படி அவர்
நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. புதிதான ஆவினா என்ன? ஆவியில உங்களுக்கு இன்றைக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குது? உங்க ஜீவன்ல அத்தனை ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய, அதாவது வாசிக்கலாம், எபேசியர் 1:4. எபேசியர் 1:3-4 3 நம்முடைய வாசிங்க. கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். இங்க வசனம் சொல்லுது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரியனா என்ன? ஜீவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் we are already blessed. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, ஆனா இது ஏன் என் வாழ்க்கையில இல்ல? நீங்க ஜீவன்ல இருந்து வாழ்வீங்க, நீங்க ஆவியில இருந்து வாழ்வீங்கன்னா இதெல்லாம் தானாவே உங்களுக்கு வந்து சேரும். நீங்க 5 சென்சஸ்ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் இங்க தடைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அப்போ விசுவாசம் என்பது அவர் ஏற்கனவே எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஜீவன்ல அத்தனை ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய, என்னுடைய ஜீவனுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். இத நம்ம எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ, இதுதான் கிருபை. இந்த சென்சஸ்ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த கிருபையை நாம் அனுபவிக்க முடியாது. இந்த சென்சஸ் அப்படியே களைஞ்சு போடணும். பழைய மனுஷனை களைஞ்சு போடணும். இதுக்காக தான் அந்த மெசேஜ நான் அடிக்கடி கேளுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த தன்னைத்தான் வெறுப்பது என்றால் என்ன, அந்த மெசேஜ நீங்க கேட்க 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 நீங்க உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். இது நான் அல்ல, இந்த சென்ஸ் சொல்றது நான் இல்ல, மற்றவங்க என்ன குறிச்சு சொல்றது நான் இல்ல, தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், அதுதான் நான், அதுதான் நிஜம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க எப்ப வர்றீங்களோ அது உங்களை விடுவிக்கும். அது உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். அது உங்களுக்கு சமாதானத்தை தரும். அது உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். எல்லாமே அதற்குள் தான் அடங்கி இருக்கிறது. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை களைஞ்சு போடுறது நம்ம வேலை. இது இல்ல. அப்பதான் நீங்க சூழ்நிலையை விட சத்தியத்தை நம்ப ஆரம்பிப்பீங்க. தேவனை பெரிதாய் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். என் அப்பா இருக்கிறார், அவரை ரியலா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவரை உங்க அப்பாவா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அப்பா சர்வ வல்லமை உள்ளவர்ங்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அப்பா உண்மை உள்ளவர்ங்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அப்பா வார்த்தையில் உண்மை உள்ளவர்ங்கிறத உணர ஆரம்பிப்பீங்க. இந்த இந்த உணர்வுகள்ல நீங்க எப்ப அவரை உணர ஆரம்பிக்கிறீங்களோ சூழ்நிலை உங்களுக்கு பெரிதாக தெரியாது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், ஏன் விசுவாசம் தேவைனா, நம்முடைய வெற்றிக்கு விசுவாசம் தேவை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன்னை நல்லா புரியணும். நம்முடைய ஞானமோ, நம்முடைய புத்திசாலித்தனமோ, நம்முடைய பணமோ, நம்முடைய ஆஸ்தியோ, நம்முடைய செல்வமோ, நம்முடைய அழகோ, நம்முடைய அறிவோ எதுவும் நமக்கு வெற்றியை தர முடியாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஆயுதம். ஏன்னா விசுவாசம் நம்ம பார்த்தோம், விசுவாசம் என்பது தேவனோடு இணைக்கிற ஒரு பாலம். தேவனும் நானும் ஒன்றா இருக்கிறேன் என்பதை நம்ம எப்ப விசுவாசிக்கிறோமோ, வசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எப்படி சோதிச்சு பார்க்க முடியும்? நீங்க சென்சஸ்ல வாழ்ந்தீங்கன்னா விசுவாசம் குறைவுல இருக்குன்னு நீங்க உங்களை நீங்களே அறிந்து கொள்ளலாம். நீங்க ஜீவன்ல, என்னுடைய ஜீவனுக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம்
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். அத ரியலா நீங்க பார்த்து அதுல இருந்து ரியலா நீங்க வாழ்வீங்கன்னா நீங்க விசுவாசம் உள்ளவர்கள். இல்ல உங்களுக்குள்ள இன்னும் பயம் இருக்கு, கலக்கம் இருக்கு, அவிசுவாசம் இருக்கு, சோர்வு இருக்கு, இதுல நீங்க இந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும்னா நீங்க இன்னும் சென்சஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, பழைய மனுஷனை களைந்து போடாதவர்களா இருக்கிறீர்கள். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாதவற்றை உணர உதவும் ஒரு 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 மிரரா இருக்கு. நம்ம கண்ணுகளை பார்க்க முடியாது, ஆனா அத நம்ம ரியலா நம்ம பார்க்கிறோம். ஒரு கண்ணாடியில பார்க்கிறது போல நமக்கு நடக்க போற காரியங்கள். எனக்கு என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். என் வாழ்க்கை நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அது வெளிச்சமா இருக்குமா, என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கிறீங்களா? நம்ம எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் என்றால் நம்முடைய பாதை நிச்சயமாய் அது பிரகாசமானதாகத்தான் இருக்கும். இத உணர்றோமா? இந்த விசுவாசம் என்பது கிருபையை பெற்று தருகிற ஒரு ஒரு டேப்பா இருக்கு. நம்ம அதை தான் பார்த்தோம். நமக்கு தண்ணி நமக்கு வந்துட்டே இருக்கு, ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, கிருபை நமக்கு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. கிருபையின் மேல கிருபை பெற்றவங்க, அந்த கிருபையினால அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஜீவன்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. டேப்பை திறந்தாதான் தண்ணி நம்ம வீட்டுக்கு வரும். சுவிட்ச போட்டாதான் நம்ம அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க முடியும். சுவிட்ச போட்டாதான் இந்த காற்றை நம்ம அனுபவிக்க முடியும். கரண்ட் வருதா? வந்துட்டுதான் இருக்கு. ஆனா கரண்ட் இல்ல அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது? கிருபை இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாரும் கிருபை பெற்றவர்கள் தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கிருபை பெற்றவர்கள் தான். நீங்க நினைக்கலாம், ஒருத்தர்லாம் சிலருக்குலாம் எப்படி இப்படி அவங்க மட்டும் மேல மேல உயர்ந்துட்டே போறாங்க, எனக்கு ஏன் இல்ல அப்படின்னு நீங்கன்னா, அவங்க விசுவாசத்துல கிருபைய டேப் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம அந்த விசுவாசத்துல குறைவுல இருக்கிறதுனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் தம்முடைய கிருபையை அளித்திருக்கிறார். விசுவாசம் புயலில் நம்மை தாங்கக்கூடிய நங்கூரமா இருக்கிறது, ஒரு ஆங்கரா இருக்கு. விசுவாசம் இல்லைன்னா நம்ம பார்க்கிற காரியத்துக்குள்ளேயே நம்ம கட்டுப்பட்டு இருப்போம். பயம் நம்மை மேற்கொண்டு கொண்டே இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய்கொண்டே இருப்போம், புலம்பிக் கொண்டே இருப்போம், முறுமுறுத்து கொண்டே இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம், ஒண்ணுமே நடக்கல, ஆனா புலம்பி முறுமுறுத்து அழுது. இந்த எண்ணாகமம் 13:14 ஒரு சில வசனங்களை பார்க்கும் போது நமக்கு புரியும். அதை தியானிச்சு நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணலாம். விசுவாசம் இருந்தது அப்படின்னா நம்ம எதை நம்புவோம்? காணாததை நம்புவோம். அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை மாத்திரமே சத்தியம் என்று நம்ம எப்பவும் எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். பவுல் எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? இல்ல. காரணம் என்னன்னா சிந்தனைகள், மாம்ச சிந்தை. 5 சென்சஸ் கொடுக்கிற சிந்தை தான் மாம்ச சிந்தை. அது நம்மையும் தேவனையும் விட்டு அது தூரமா பிரித்து கொண்டே இருக்கு. அவரோடு கூட ஒன்று சேர முடியாதபடி, இணைய முடியாதபடி சூழ்நிலையை பெருசா காட்டிக்கொண்டே இருக்கு. இன்றைக்கு காணாததை நம்ம நம்புகிறோம் என்றால் நிச்சயம் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய சத்தியத்தை மாத்திரமே நாம் நிஜமாய் பார்ப்போம் என்றால் நாம் அனைத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்போம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். யார் ஜெயம் கொள்ளுகிறவர்கள்? விசுவாசிக்கிறவர்களே ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு இந்த உலகத்தை படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அவர் இருக்கும்போது என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை நாம் விசுவாசிப்போம் என்றால் நாம் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஒண்ணு கூட நம்மளால சுதந்திரிக்க முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
இன்றைக்கு ஒன்னு யோசித்து பாருங்க. தாவீதுக்கு என்ன உடன்படிக்கை இருந்ததோ சவுலுக்கும் அதே உடன்படிக்கை தான். விருத்த சேதன உடன்படிக்கை. தாவீது ஈஸியா கோலியாத்த மேற்கொண்டா, சவுலால மேற்கொள்ள முடியல. பயம். காரணம் என்ன? அவன் உன்னை விசுவாசிச்சிருந்தா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். நாங்க எல்லாரும் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அவனுக்கு தெரியுது, என் மேல ஒரு உடன்படிக்கை இருக்குன்னா என்ன மேற்கொள்ள யாருக்கும் அதிகாரம் இல்லை. தாவீது உணர்ந்திருந்தாரு, சவுல் உணரல. சவுல் உணர்ந்திருந்தாருன்னா அவர் ஈஸியா கோலியாத்த மேற்கொண்டிருப்பாரு. இன்னைக்கு நமக்கும் அதே போலதான். நமக்கு கிருபை எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் கிருபை. யாருக்கும் ஸ்பெஷலாலாம் தேவன் கிருபையை அப்படிலாம் கொடுக்கிற தேவன் அல்ல. எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் தான். ஆனா ஒவ்வொருத்தர் டேப் பண்ணி மேல போறாங்கன்னா அதற்கு காரணம் என்ன? விசுவாசம். அவங்க இருதயம் அப்படியே தேவனை அப்படியே பர்சுவேட் பண்ணி, அந்த பர்சுவேஷன், அவர் மேல கொண்ட நம்பிக்கை, எப்பொழுதும் அவர் மேலேயே சிந்தனை, எப்பொழுதும் அவருடைய வார்த்தையின் மேலேயே கண்ணோக்கம். இன்னைக்கு ஏன் விசுவாசத்துல குறைவுனா, வார்த்தைய கேட்கறதே இல்ல, வார்த்தைய தியானிக்கிறது இல்ல. ஆனா எனக்கு ஏன் விசுவாசம் இல்லைன்னு கேட்டுட்டே இருக்கிறோம். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேட்க கேட்க விசுவாசம், தியானிக்க தியானிக்க விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் யோசுவாவுக்கு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அதை தியானிக்க 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 நம்முடைய மனதுல விசுவாசம் பெருகும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் இளைப்பான். இங்க பாக்குறோம் என்னாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்கன்றி. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்கலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுது அழுது கொண்டிருந்தார்கள். 2வது வசனம். இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இங்க ஒண்ணுமே நடக்கல. இந்த 12 வேவுக்காரர்களும் போய் அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 10 பேர் பார்த்தது எல்லாம் அந்த ஜனங்களை பெருசா பாக்குறாங்க. ராட்சதர்களாய் அவங்க கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்க. இவங்க கண்ணுக்கு இவங்க வெட்டுக்கிளிகளா தெரியுறாங்க. இங்க ஒண்ணுமே நடக்கல. ஒரு யுத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவங்க போயிட்டு வந்த மாத்திரத்துல தேவன் சொல்றாரு, கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆனால் வார்த்தையை விசுவாசிக்க முடியல. ஒண்ணுமே நடக்காதப்போ ஃபியர், இமேஜினேஷன். ஐயோ நாங்க இப்படி ஆயிருவோமா, அப்படி ஆயிருவோமா, அவங்க கையில பட்டு அகப்பட்டு செத்துருவோமோ. செங்கடலை பிளந்து 2ஆ வெளியே கொண்டு வந்தாரு. அத்தனை வாதைகள், இவங்க ஒண்ணு கூட இவங்களை பாதிக்கல. வானத்திலிருந்து உணவு, இதெல்லாம் அனுபவிச்ச போது கூட இவங்களால என்ன புரிய முடியல? தங்கள் தேவனை புரிய முடியல. அவங்க தேவனை பெருசாவே பார்க்கல, அவர் படைத்த சிருஷ்டிய பெருசா பாக்குறாங்க. அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியவில்லை. காலேபும் யோசுவாவும் விசேஷித்த ஆவியை, விசுவாசத்தின் ஆவி அவங்க பெற்றிருந்ததுனால வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தார்கள். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது? கவலை இருக்கா? பயம் இருக்கா? நிறைய நேரங்கள்ல கோபத்துக்கு காரணமே என்னன்னா, தேவன் மேல விசுவாசம் இல்லாததுதான். இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, நான் எதையாவது செய்யணும், நான் உங்களை பேசி சரி பண்ணணும், இவங்களை பேசி சரி பண்ணணும், இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க. அவர் இருக்கிறாருன்னா என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் அப்பா நீதிபரர், அவர் சத்தியபரர், அவர் என் நீதிய வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர், என் கேடகம், என் மகிமை. அப்படிங்கிறத நம்ம உணர்வோம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். தானா உங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்க சுதந்தரித்துக் கொள்ள ஆரம்பிப்பீங்க.
அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுனா அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. இதை பெற்றுக்கொள்ளுவதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இந்த விசுவாசம் எப்ப செயல்படும்னா, ஐம்புலன்களை நாம் களைந்து போடும் பொழுதுதான் அவரை சத்தியபரராய் பார்க்க முடியும், அவரை நிஜமாய் பார்க்க முடியும், அவரை வல்லமையுள்ளவராய் நாம் உணர முடியும், அவரை உண்மையுள்ளவராய் நாம் உணர முடியும். இந்த இடத்துக்கு வரும்போது பெரிய 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 காரியங்களை தேவன் நம்மை கொண்டு அவர் செய்ய முடியும் என்பதே நிஜம்.